வெல்கம் டு டெக் Tutor தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல மேப் இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க போறோம். பேசிக்கலி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல செட் அண்ட் லிஸ்ட் இன்டர்ஃபேஸஸ்லாம் பார்த்தோம். பட் அப்படி லிஸ்ட் செட் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏன் மேப் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி செட் அண்ட் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அந்த மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். நம்ம அந்த லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணி நம்ம இதனால பண்ணணும். பட் இன் கேஸ் ஆஃப் மேப்பை பொறுத்த வரைக்கும் இதை கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நீங்க இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கோங்க. இப்போ டிக்ஷனரியில் நீங்க ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிக்ஷனரியில் அல்பாபெட்டிக் ஆர்டர்ல போய் பர்டிகுலர் வேர்டுக்கு என்ன மீனிங் இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த கான்செப்டை தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அப்ளை பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இங்க கீ வேல்யூன்றப்ப நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்ட் பண்றப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம செட் பண்ணிடலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மேப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இப்ப சர்ச் பண்றப்ப நீங்க ஈஸியா ஸ்டூடெண்ட் ஐடியை பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நீங்க ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிடலாம். பட் இன் கேஸ் ஆஃப் லிஸ்டோ செட்டோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஐட்ரேட் பண்ணி மேட்ச் ஆகிற ஸ்டூடெண்ட் ஐடியை எடுக்கணும். ஸோ அது டைம் கன்சூமிங் ப்ராசஸா இருக்கும். பட் அந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா மேப் வெரி குயிக்கா நீங்க ரிட்ரைவ் பண்ணிட முடியும். அதே போல மேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கீக்கு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரே கீ இன்னொரு ஒரு கீயை திரும்பவும் நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் வேல்யூ ஓவர் ரைட் தான் ஆகும். ஸோ அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அப்டேட்டிங் த கீ, அது அப்டேட்டிங் த வேல்யூ, அது குயிக்கா பண்ணிடலாம். அதே போல இந்த மேப்பை எந்த மாதிரி சினாரியோஸ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் போர்ட் அப்ளிகேஷன் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கான்ஃபிகரேஷன் லோட் பண்ண மேப் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன் நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைல்லாம் வச்சிருப்போம்ல அந்த ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் கீக்கு என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம மேப்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே போல கேஷிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வென்ட்லி யூசிங் வேல்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதை கேஷ் பண்ணுவாங்க. பேசிக்கலி இந்த கேஷிங் எப்படி இருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் கீக்கு என்ன வேல்யூ அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு தடவையும் நம்ம டேட்டாபேஸோ மற்ற ஃபைல் சிஸ்டம்லயோ ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மேப்பை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இதை வச்சு எப்படி ஒரு மேப்பை கிரியேட் பண்றது, அந்த மேப்ல எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை சேவ் பண்றது, அப்டேட் பண்றது, ரிமூவ் பண்றது, பிரிண்ட் பண்றது அப்படின்றத டீடைல்டா ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒரு மேப் கிரியேட் பண்றது, அதுல ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸா ஆட் பண்றது, அப்டேட் பண்றது, ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த கலெக்ஷன் இருக்குல்ல, இந்த பேக்கேஜ்ல ஒரு சப் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் மேப் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு. ஃபைன். இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்காக நான் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம மேப் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற பேக்கேஜுக்குள்ள போட்டுட்டோம். பேசிக்கலி இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஒன்லி நேம் அண்ட் ஐடி தான் வச்சுருக்கோம். பட் சிம்பிளிசிட்டி பர்பஸ்க்காக பேக்கேஜை மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து அப்படியே இது பண்ணதுனால உங்களுக்கு பேக்கேஜை மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம மேப் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைன். நம்மளுக்கு மெயின் கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ தான் இதில் தான் நம்ம மேப் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைன். மேப் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேப் இன்டர்ஃபேஸ் போடணும். அடுத்து சின்டெக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர், அதாவது என்ன கீ என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட் ஐடி யூஸ் பண்ண போறோம். நம்மளுக்கு வேல்யூவா என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுதான் மேப் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். பார்த்தீங்கன்னா மேப் அந்த இது இன்டர்ஃபேஸ். இந்த மேப்ல இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது இம்போர்ட் பண்ணிடலாம். ஃபைல். இங்கே பேசிக்கலி நம்ம ஒரு மேப் கிரியேட் தான் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து இந்த மேப்பில் எப்படி வேல்யூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபைன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியேட் பண்ண இந்த ஸ்டூடெண்ட் மேப் இருக்குல்ல, இந்த ஸ்டூடெண்ட் மேப்பில் ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இங்கே இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் புட் மெத்தட்.
அதே போல் அதை மேப்பில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட். இந்த 2 மெத்தட் தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி புட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த புட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கீயை போடுறோம் அப்படின்றது சொல்லணும். அடுத்து வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும். நம்ம இந்த சினாரியோவில் நம்மளை பொறுத்த வரைக்கும் கீ என்ன வச்சுக்கிற போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி தான் வந்து கீ, வேல்யூ வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். ஃபைன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேப் டாட் புட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீ வந்து போடணும். அடுத்து வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக நம்ம இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக பண்ணோம். பட் இன்கேஸ் ஆஃப் ரியல் வேர்ல்டு சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸை ரீட் பண்ணி அந்த இதை வந்து டைனமிக்காக பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஸ்டூடெண்ட் ஐடி காலம் வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை வந்து டைனமிக்காக பில்ட் பண்ணி செட் பண்ணுவோம். பட் எக்ஸாம்பிள் சேக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் மேப்பில் வந்து நம்ம டேட்டா ஆட் பண்ணியாச்சு. இதை எப்படி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப். நீங்கள் இன்னும் இதை வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் மற்ற ஃபார் லூப்பாக வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கலி நம்ம ஆட் பண்ண டேட்டா வந்து இதில் இருக்கா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மேப் டாட் என்ட்ரி செட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேப் டாட் என்ட்ரி செட் என்ன பண்ணோம்னா ஒரு என்ட்ரியும் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். பேசிக்கலி ஒரு என்ட்ரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஒரு வேல்யூ தான். அதுதான் வந்து ஒரு என்ட்ரி அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லூப்பில் ஒரு என்ட்ரி வரும். அதில் என்ன கீ என்ன வேல்யூ அப்படின்றது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீ என்ன வேல்யூ என்னன்றது வந்து செப்பரேட்டாக வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டேட்டாபேஸ்லேருந்து லோட் பண்ணிட்டீங்க, அதை வந்து பர்டிகுலர் பிளேஸில் வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறப்ப ஒன் ஆஃப் த வே வந்து மேப் டாட் என்ட்ரி செட்டை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபைன். இப்போ வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ செகண்ட் கீ இருக்குல்ல, அது வந்து அன்புன்னு இருக்குல்ல, அதுக்கு பதில் தான் நான் வந்து மேபி நான் ராம் அப்படின்னு வந்து நான் மாற்றுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடியும் நம்மளை வந்து சேமாக கூட வச்சுக்கலாம். தட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ ஸ்டூடெண்ட் ஐடி 2 வந்து நான் ஒரு புது ஸ்டூடெண்ட்டை வச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் அன்பு நான் ராம் வச்சுக்கிறேன், ஐடி வந்து நான் சேமாக தான் வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போ வந்து இதுதான் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த அப்டேட் ஆனது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்றதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்ப ஈவன் தோ நம்ம ஆர்டர் வந்து டசன் மேட்டர் இங்கே மேப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இட்ஸ் கீ வேல்யூ வச்சு தான் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கீயை வந்து நீங்கள் ரேண்டம் ஆர்டரில் தான் போய் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எந்த ஆர்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி பேசிக்கலி ரேண்டமாக தான் பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கீ வந்துருச்சு. அதே போல் வேல்யூ வந்து நம்மளுக்கு செகண்ட் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ராம், முன்னாடி வந்து அன்பு இருந்துச்சு, நம்ம ஜஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் மேப் டாட் ரிமூவ், இதில் நான் யாரை ரிமூவ் பண்ண போகிறேன், எக்ஸாம்பிள் சாமி அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட் என்ட்ரியை நான் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேப் டாட் ரிமூவ். நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு எந்த கீயை ரிமூவ் பண்ணுறோன்னு மட்டும் சொன்னால் போதும். பட் இன்கேஸ் ஆஃப் அப்டேட் வந்து இந்த கீயை நான் இந்த வேல்யூ வச்சு நான் அப்டேட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் புட் மெத்தட், அதாவது அப்டேட் பண்ணுறப்ப நீங்கள் கீ வேல்யூ பண்ணணும். பட் இன்கேஸ் ஆஃப் ரிமூவ் நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன கீயை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் போதும். இந்த கேஸில் வந்து நம்ம 3 அப்படின்ற கீயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம டெக்னிக்கலி நம்மளுக்கு 1, 2 and 4 தான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஃபைன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 4 தான் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே. நம்மளுக்கு 2 இடத்துல பிரிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் வந்து ஸ்டூடெண்ட் மேப் அதை மட்டும் நான் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ நம்ம இனிஷியலாக வந்து 4 ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறாலும் பட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து 1, 2, 4 தான் வரும், 3 வந்து வராது. ஃபைன். இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த சினாரியோவில் நம்ம பேசிக்கலி எல்லாத்தையும் நம்ம ஐட்ரேட் பண்ணி பண்ணுறோம். பட் சம் சினாரியோவில் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்ணி அவரோட அக்கௌண்ட்டில் வந்து சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை வந்து நம்ம இதுலேருந்து ஃபெச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மேப் டாட் கெட்
இங்கே வந்து எந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதுலேருந்து கெட் இப்போ 1 அப்படின்ற ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து கெட். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்டூடெண்ட் மேப்லேருந்து நம்ம கெட் மெத்தடை யூஸ் பண்ணி கெட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எந்த கீயை வச்சு நம்ம கெட் பண்ண போகிறோம். ஐடி இங்கே வந்து ஐடினால எந்த ஐடி வேணுமோ அதை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளி பிரிண்ட் பண்ணுறது தான். எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டா கூட நம்ம இங்கே வந்து டூ ஸ்ட்ரிங் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். பேசிக்கலி இப்போ ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஐடி 1ஓட டீட்டெயில்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் கருப்பு ஐடி மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. என்னென்னா நம்ம மேப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம பர்டிகுலர் ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். புட், கெட், ரிமூவ் இதுதான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறதா இருக்கும். மற்றபடி பிட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஐட்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் மல்டிபிள் வேஸில் ஐட்ரேட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃபார் லூப் வச்சு பண்ணுவோம். அண்ட் அதர் ஹேண்ட் வந்து இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் அப்ரோச்சாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மேப் டாட் ஃபார் ஈச் அப்படின்னு போட்டு நீங்கள் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி ஃபார் லூப் போட்டுருக்கு கூட இந்த மாதிரி போடலாம். இது வந்து கைண்ட் ஆஃப் லேம்டா எக்ஸ்பிரஷன் பேஸ்டு பிரிண்டிங். ஸ்டில் சேம் தான் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். பட் இன்னொரு வேயில் அதை வந்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி மல்டி பண்ணோம். அதில் எப்படி வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறோம், எப்படி அப்டேட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம், அதெல்லாம் தான் வந்து நம்ம ஓவராலாக பார்த்தோம். இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தமிழில் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.